ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1.5 இன்ச்சஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மேக்கிங் கிட்டில் எப்படி நம்ம இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா 1.5 இன்ச்சஸ் மிஷினை வச்சு நான் 100 பீசஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். அந்த கட் பண்ணி வச்ச மிஷின்ஸை இப்போ நான் காட்டுற மாதிரி நான் ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன். அயன் பாக்ஸ் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸாக அதில் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுருங்கிடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சுன்னா ஃப்ளவர் ஷேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது தன்னால் கீழே விழுந்துடும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து நான் கையில் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்கிறதுனால நான் கையில் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பென்சிலோட பின்னாடி இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 1 இன்ச்சில் எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 1 இன்ச்சில் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், 1.5 இன்ச்சில் வந்து நார்மலாக இருக்கும். இதில் வந்து நம்ம 2 மெத்தடில் பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரு பீஸை வச்சு எப்படி நம்ம மல்லிகைப்பூ ரெடி பண்ணுறது, 2 பீஸை வச்சு எப்படி நல்லா நம்ம மொட்டு மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100 பீஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பாருங்கள், எல்லாமே வந்து அழகாக நல்ல ஷேப், நல்லா அந்த சுருங்கி நல்லா ஃப்ளவர் ஷேப் மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறம் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம காம்பு செய்யணும் இல்லையா, அதுக்காக வந்து ஐவரி கலரில் நான் இந்த ஸ்ட்ரிப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீஸில் இந்த 5 பெட்டல்ஸ் இருக்கும். அந்த 5 பெட்டல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மொட்டு மாதிரி வந்துடும். இந்த நான் காட்டியிருக்க மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் என்னென்னா, 2 பீஸ் எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ்க்குள்ளே இன்னொரு பீஸை நான் காட்டியிருக்க மாதிரி வச்சு கம் வச்சு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், அது உங்களுக்கு வந்து இன்னொரு ஷேப் மாதிரி கிடைக்கும். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 மெத்தடுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் மெத்தடை தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். செகண்ட் மெத்தட் என்னென்னா, 2 பீஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணும் போது இந்த சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணாமல் இந்த 5 பெட்டல்ஸ்லையும் லைட்டாக அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் முன்னாடி உள்ளே இருக்கிற அந்த பீஸும் வந்து நல்லா ஒட்டிக்கும். நம்மளுக்கு வந்து மலர்ந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு பட்டு மாதிரி, மொட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு என்ன தோணுன்னா, இந்த 1.5 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும் நம்மளுக்கு ஃப்ளவர் மேக் பண்ணும்போது. 1 இன்ச்சு நம்ம மேக் பண்ணும்போது சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து கிளிப் மேக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து நம்ம நீட்டாக கோயிலுக்கு ஏதாச்சும் போகும்போது இந்த மாதிரி அடர்த்தியாக வேணும்னா உங்களுக்கு நீங்கள் இதை மேக் பண்ணிக்கலாம். 100 பீஸில் உங்களால் 50 2 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 50 ஃப்ளவர் தான் உங்களால் மேக் பண்ண முடியும். நீங்கள் ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா 100 உங்களுக்கு மொட்டும் கிடைக்கும். நீங்கள் 2 பீசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா பார்க்குறதுக்கு குண்டு மல்லி மாதிரி இருக்கும், நல்லா பெருசாகவும் இருக்கும். பார்க்க லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிங்கிள் பீஸ் வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவிலே காட்டியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த 100யுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சிங்கிளில் வந்து நம்ம எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு ஸ்லோவாகவே காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணால், ஒரு பீஸ் எடுத்துட்டோம், நம்ம அதை அயன் பாக்ஸில் வச்சு சுருக்கிட்டோமோ, அந்த பீஸில் என்ன பண்ணணும், ரைட் சைடு ஃபுல்லாமே இந்த க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோம். B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஹாட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட கொஞ்சம் நல்லா டக்குன்னு பிடிச்சிரும். என்ன பண்ணணும்னா, ரைட் சைடு ஒரு பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு ரைட் சைடு ஃபுல்லாமே க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்குமா. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல், ஒரு பெட்டலுக்கு மேலே இன்னொரு பெட்டல் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த க்ளூவில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் ஒன்றும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆச்சு அதை ஹோல்டு பண்ணணும். நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். அப்போ தான் அது ஒட்டும். நம்ம டக்குன்னு கை எடுத்துட்டோம்னா டக்குன்னு வந்து வெளியே வந்துடும். அது ஒரு மைனஸ் தான். மற்றபடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இது வந்து ஒட்டிக்கும். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறோம். நான் காட்டியிருக்க மாதிரி ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தாலே போதும், அது நல்லா கம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பீஸ் வச்சு கூட நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பீசஸ் கிடைக்கும். நம்ம கட்டி நம்ம தலையில் வைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று அழகாக கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே போதும். இது வந்து கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் எப்போவுமே என்ன ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணாலுமே ஒரு பீஸோட இன்னொரு பீஸை வந்து ஒட்டாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கம் வச்சு தானே நம்ம எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகும்னா, கம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டிட்டு நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அனுபவம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பீஸ் பண்ணாலும் தனித்தனியாக வச்சுருங்க. இப்போ நான் உங்களுக்கு 2மே காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பீஸில் செஞ்ச ஃப்ளவர் நல்லா இருக்கு இல்லையா. இப்போ வந்து 2 பீஸில் பண்ணது. இது வந்து மல்லி மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க மாதிரி அடுக்கு மல்லி மாதிரி நல்லாயிருக்கும்.
நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 100 பீஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு 100 பீஸ் வரல. 50 பீசஸ் தான் வந்துச்சு எனக்கு. அந்த 2 லேயரில் பண்ணது வந்து எனக்கு 50 பீசஸ் தான் வந்துச்சு. 1 லேயரில் வந்து நான் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டெம் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெம் பண்ணுறதுலையும் 2 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. 2 டைப்ஸ் இருக்குது. நான் அந்த 2 டைப்பும் இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காம்பு செய்கிறதுக்கு வித்து வந்து 1.5 எடுத்திருக்கேன். பட் நீங்கள் 1 இன்ச்சே போதுமானதாக இருக்கும். லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இன்ச்சு கிடையாது, சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். வித்து 1 சென்டிமீட்டர் அண்டு வந்து லென்த்து வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒன்று மெஷர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு பீஸை வச்சு நான் எல்லா பீஸும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுவேன்னா, நான் ஆல்ரெடி 1 சென்டிமீட்டர் என்ன பண்ணிக்கிறேன், 7 ஸ்ட்ரிப்ஸை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஐவரி க்ரீன் கலர் 0.8 mm. இது என்ன பண்ணுன்னா 7 ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணி வச்சுட்டு அந்த 7 ஸ்ட்ரிப்ஸை ஒன்றா வச்சு இந்த நான் ஒரு பீஸ் கட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த 7 ஸ்ட்ரிப்ஸுமே வந்து நான் ஒன்று அலைன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒன்று நான் சாம்பிள் மாதிரி வச்சுருக்கலையே அதை வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒன்றா கட் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு இது கொஞ்சம் இந்த ப்ராசஸ் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு பொறுமை இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஸ்டெம் மேக் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டைப்பு நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து நான் காட்டியிருக்க மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு அந்த எட்ஜில் என்ன பண்ணணும்னா, ஒரு சைடு ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை சென்டரில் மடிக்கணும். இந்த சென்டர் கோட்டில் மடிக்கணும். பாதியாக சென்டர் கோட்டில் மடிக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் என்ன பண்ணணும்னா, க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே சென்டரில் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. சென்டரில் நம்ம வந்து இதே மாதிரி பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம ஒரு 8 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சாலே போதும், நல்லா கொஞ்சம் ஒட்டிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை 2ஆக கட் பண்ண போகிறோம். அந்த 2 சென்டர் ஒரு லைன் இருக்குது இல்லையா, அதை 2ஆக கட் பண்ணோன்னா நம்ம 2 ஸ்டெம் மாதிரி இருக்கும். இந்த 2 ஸ்டெம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு பீஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் பண்ணோம் இல்லையா இந்த மல்லியிலே, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 லேயர் வச்சு பண்ணதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. காம்பு கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லா லுக்கு நல்லா வராது. இப்போ நான் இங்கே பாருங்கள், அந்த ஒன்று செஞ்சுருக்கு இல்லையா, ஒரு பீஸில் செஞ்சுருக்கு இல்லையா, அந்த ஜாஸ்மின் அதில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உருண்டையாக செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கார்னரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னரில் இருக்கிறதையும் நம்ம அதுக்கு மேலே வந்து ஒட்டணும். நம்ம முன்னாடி வந்து சென்டரில் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது இல்லையா, இது வந்து அப்படியே ரோல் மாதிரி பண்ணணும். நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே ரோல் மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும், தன்னால் ஒட்டிக்கும். இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் 2 பீசஸ் வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் ஜாஸ்மின். அதில் வந்து அழகாக நீங்கள் பின்னாடி வந்து க்ளூவை கொஞ்சம் அதிகமாக வச்சு இந்த காம்பை வந்து இங்கே ஒட்டி வச்சாலே போதும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சாலே போதும். அப்புறமா வைக்கும் போது ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் இடைவெளி விட்டு தனியாக வைங்க. ஏன்னா ஒன்றா வச்சோம்னா ஒட்டிக்கும். இப்போ நான் இதில் தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிடணும். திருப்பி இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணதோட திருப்பி இன்னொரு பக்கம் நான் இங்கே இப்போ காட்டுவேன் பாருங்கள். அங்கேயே அப்ளை பண்ணிவிட்டு இந்த முன்னாடி நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கு மேலே இதை நம்ம வந்து மடிக்கணும். காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம கையாலே ஜஸ்ட் ஒரு சுருட்டுற மாதிரி பண்ணாலே போதும். அது வந்து உருண்டையாக வந்துடும் நம்மளுக்கு. நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, ஸ்டெம்மெல்லாம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸ்டெம்மெலாம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி உடனே இது ரெடி பண்ணிவிட்டு உடனே ஃப்ளவர் பின்னாடி நான் வந்து ஸ்டிக் பண்ண மாட்டேன். தனியாக ஸ்டெம்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஒரு பீஸ்லேயே நான் ரெடி பண்ணது அந்த பாருங்கள், ஒரு பீஸ்லேயே ரெடி பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, க்ளூவை வச்சு டக்குன்னு பேஸ்ட் பண்ணி அப்படியே வைக்க வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 10 மினிட்ஸ் கூட ஆகலை, அவ்வளோதான். ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் இது வரவே வராது. இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த 1 பீஸில் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த 1 பீஸில் பண்ணது கூட நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இது கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க செய்கிறது எல்லாமே. பார்த்தீங்களா, இதுவே வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இந்த 2 பீஸில் செய்கிறது, நீங்கள் கிளிப் மேக்கிங்க்கெலாம் வந்து இதை நீங்கள் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸில் ரெடி பண்ணாலும் பரவாயில்ல, 2 பீசஸ் வச்சு ரெடி பண்ணாலும் பரவாயில்ல, ரெண்டுமே நல்லா அழகாக வருங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கிட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். வெறும் 100 பீசஸ் இல்லை, நீங்கள் எவ்வளோ பீஸ் கேட்டாலும் அதை நான் கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.